கடந்த டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 19 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 90,000 அபராதம் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாலியல் வன்கொடுமை, மிரட்டல் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட 11 குற்றச்சாட்டுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி கடந்த வாரம் தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் குறைந்தது 29 சாட்சிகள் சாட்சியம் அளித்தனர். மேலும் போலீசார் 100 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். முன்னதாக தனது வயதான தாயையும் 8 வயது மகளையும் கவனித்துக் கொள்ள வீட்டிலேயே இருக்க வேண்டியதன் அவசியத்தை காரணம் காட்டி குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் மனு அளிக்கப்பட்ட நிலையில் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதிபதி கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 90,000 அபராதம் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர்.